மார்னிங். ஜென்ரலாக கிட்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு 2 மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில், இன்னொன்று கிராஸ் மோட்டார் ஸ்கில். இதில் இந்த ரெண்டுமே கிட்ஸை வந்து ரொம்ப என்கேஜாக தான் வச்சுக்கிறோம். அதிலே ஃபைன் மோட்டார் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட சிட்டிங் எபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அது பூஸ்ட் பண்ணும். இப்போ இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்னெட்டிக் டாட்ஸ் இருக்கும். இதில் இந்த மேக்னெட்டிக் பெனில் வந்து இந்த பீட்ஸை வந்து நம்ம தொட்டு தொட்டு கரெக்டாக அந்த டாட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் என்கேஜாக கிட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து இந்த வேலையை செய்வாங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் போர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரா பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நிறையா மேக்னெட்டிக் டாய்ஸே நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து கிட்ஸை வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ த சிமிலர் திங். அது மாதிரி நம்ம சின்ன வயசில் விளையாண்டது இந்த மேக்னெட்டிக் பீட்ஸை வந்து இந்த மேக்னெட்டிக் பீட்ஸை வந்து உள்ளே அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம உள்ளே கொண்டு வர்றது அண்ட் சம் அதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு திங்ஸ் சச்சஸ் நம்ம மேசஸோ இல்லை டாட்ஸ் ஜாயின் பண்ணுறது, கலர் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, இதெல்லாம் அவங்கள ரொம்ப என்கேஜாக வச்சுருக்கோம். அண்ட் பசில்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். அதில் முக்கியமாக டேங்க்ரம் பசில், அது வந்து புதுசாக நம்மளாக வந்து ஷேப்ஸை வந்து கொடுத்துருக்குற அந்த பீசஸை வச்சு நம்ம வந்து டிசைன் நம்மளாக ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு கார்டில் வந்து இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பீசஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்களே வந்து ஜென்ரேட் பண்ணலாம் மேக்னெட்டிக் போர்டில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி. கிராஸ் மோட்டார் ஸ்கில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாமினா, ஃபிசிக்கல் பவர் இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில். சில கிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லாயிருக்கும். லைக்வைஸ் அவங்களோட சிட்டிங் எபிலிட்டிலாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த வெளியில் போய் விளையாடுறது அண்ட் சம் அதர் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கபடி, ஹாப்ஸ்காட்ச், இதிலலாம் அவங்க வந்து ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து உட்காந்து விளையாடுறதுல தான் ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க. அண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து இயர்லி ஸ்பீச் ட்ரைனிங்க்கு வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் கிட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒரு இமேஜை ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க. இதெல்லாம் ஃபைன் மோட்டார் ஸ்கில். கிராஸ் மோட்டார் ஸ்கில்லுங்கிறது வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாமினா வந்து அதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் வந்து அவங்களோட லாஜிக்கல் ரீசனிங், க்ரியேட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுக்கெலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.